Hi guys, first of all thank you so much for 202 subscription and 50k views. எதிர்பார்க்கவே இல்லை. சேனல் ஆரம்பித்து 1 மந்தில் நிறைய பாசிட்டிவான வைப்ஸு. ஏன்னா மேக்ஸிமம் நோன் சர்க்கிள் பீப்புள்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து புக் ரிவ்யூ நிறுத்தாதீங்க பண்ணுங்கன்னு சொல்லி. மெயினாக ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சன், ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து என்கிட்ட கேட்டது வேல்பாரி போடுமா அப்படின்னு. சாரி சார், கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து 1 வீக் ஆயிடுச்சு. மறுபடியும் ரெடி ஆகிறதுக்கு சுத்தமாக செட் ஆகலை. உங்கள் ஏரியா தண்ணியும் எங்கள் ஏரியா தண்ணியும். ஓகே குட். வேல்பாரி, இன்றைக்கி இதை பற்றி தாங்க பேச போகிறோம். வேல்பாரி, வீர யுக நாயகன் வேல்பாரி. காப்பிரைட்ஸு கேஸ் இது என் மேலே போட்டுறாதீங்க வெங்கடேசன் சார். ஏன்னா இது வரைக்கும் போட்ட புக்ஸ் எல்லாம் ஆத்தர்ஸ் வந்து இல்லை. நீங்கள் வந்து ரத்தமும் சதையுமாக எங்கள் கூடயே இருக்கிறீங்க. பட் ஒவ்வொரு டைம் உங்களை டிவியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து பேட்டி கொடுப்பீங்க. அப்போல்லாம் உங்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இப்படி இந்த சின்ன தலைக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்து இவர் இவ்வளோவே அழகாக வந்து நம்மளையும் அதுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போய் அந்த பாரி மன்னங்கூடையே வாழ வச்சார், எப்படி நம்மளை அழுக வச்சார், நம்மளோட எமோஷ்னலை வந்து எப்படி வெளியே கொண்டு வந்தார், கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட வச்சுருக்காரு. ஸோ இவ்வளவும் வந்து எப்படி இந்த ஒரு சின்ன தலைக்குள்ளே இவ்வளோ இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் புலமை எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முன்னுரையிலேயே சொல்லியிருப்பாங்க, மதம் கொண்ட யானை தமிழ்ங்கிற ஒரு காட்டுக்குள்ளே பூந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து வெங்கடேசன் சார் வந்து இந்த புக்கை வந்து அற்புதமாக எழுதியிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த புக் வாங்கின ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க. அதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வேல்பாரி புக்கு வாங்கணும்னு நினைக்கும்போது எங்கிட்ட பாக்கெட் மணி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டேன், பாக்கெட் மணி இல்லை. நான் வந்து வீட்டில் எப்போவுமே எனக்குன்னு கொடுக்குற அமௌண்ட்டில் சேவ் பண்ணி தான் சிலதெல்லாம் வாங்கிக்குவேன். எக்ஸ்ட்ராவாக நான் அவங்கக்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் செலவு வைக்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட்டு. இப்போ புக்கு வாங்கணும். புக்கோட காஸ்ட் வந்து நான் வாங்கும்போது 2000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், 2 பார்ட்டும் சேர்ந்து. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2000 ரூபா வருதே, நம்மக்கிட்ட வேறு பணம் இல்லையே அப்படின்னு யோசினா, நான் புக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. வேல்பாரிங்கிறது பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட இந்த அட்டைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஏதோ ஒரு மன்னனை பற்றி தான், பாரி மன்னனை பற்றின்னு தெரியும். சரி, நம்மளுக்கு இந்த வரலாற்று நாவலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு இதெல்லாம் படித்ததுனால சரி நம்ம இந்த நம்ம கூட கரண்ட்டில் வாழ்கிற ஒருத்தர் வந்து எந்த மாதிரி எழுதியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. வேல்பாரி புக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. கையில் பணம் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு வாய்ஸ் ஓவர் ஒன்று போட்டிருந்தாங்க யூடியூப்பில். சேனல் பேர் எனக்கு தெரியலைங்க. கம்ப்ளீட்டாக வந்து வேல்பாரி வந்து எபிசோட் பை எபிசோடு வந்து ஃபுல்லாக அப்படியே படித்ததை எபிசோட், இன்றைக்கி ஒரு எபிசோட்னா அதில் அந்த என்னெல்லாம் அந்த இது இருக்குமோ கேரக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அப்படியே சொல்கிற மாதிரி. ஸோ வாய்ஸ் ஓவர் ஒரு டைம் கேட்டேன். அது கேட்டுமே அந்த சரி இதுதான் கேட்டோம்ல, இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணவே இல்லைங்க. வாய்ஸ் ஓவர் கேட்டதுக்கப்புறம் தான் அதிகமான ஆர்வம் வந்துச்சு. என்ன எழுதியிருப்பார், அந்த இன்னும் டீப்பாக அந்த புக்கு வாங்கினோன்னா நம்ம படிச்சுக்கலாம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்வம் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக திருப்பூரில் புக் ஃபெஸ்டிவல் போட்டாங்க. எனக்கு தயவு செஞ்சு இந்த புக்கை எடுத்துகிட்டு போமா, ஏமா நீ வந்து என்னை இன்னும் படிக்காமல் இருக்கிற, உனக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு பாரி மன்னனே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ வீட்டில் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து 2 டைம் படிச்சுட்டேன். ஒரு டைம் வாய்ஸ் ஓவரும் கேட்டுட்டேன். ஆனால் பக்கமாக இருந்ததுன்னு வைங்களேன், நான் போயிட்டு கூட வந்துடலாம். ஒரு எட்டு போய் பாரி மன்னனையும் அவங்க பொண்ணை எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட வந்துடலாம். அவ்வளோ வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து அவங்க நெருக்கமாகறாங்க இந்த புக்கு. ஏன்னா புக்கோட ஃபுல் கதையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 1,00,000 பிரதியை தாண்டி போயிடுச்சு. நான் வாங்கும்போதே, நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதான் காரணம். வெங்கடேசன் சார் வந்து கூடவே இருக்கிறாரு, அதுதான் மெயின் காரணம். அவருக்கு இது ஏதாவது கோச்சிட்டாருன்னா புக்கோட கதையை ஃபுல்லாக சொல்லி. ஸோ வீரயுக நாயகன், ஒரு மன்னன் ஒரு 3 பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரங்களான சேர, சோழ, பாண்டியர்களை எதிர்த்து ஒரு குறுநில மன்னன் வந்து எந்த இடத்துலையுமே தன்னோட தன்மானத்தை ஒரு பாயிண்ட்டு கூட விட்டு கொடுக்காம
எப்படி வந்து அவரோட ஆட்சியை நடத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த வேள்பாரி அவரோட இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவரோட கற்பனையில் கலந்தெல்லாம் அவர் எழுதிடலைங்க. எல்லாமே வரலாற்று ஆய்வோட ரெக்கார்டிக்கெலாம் கிடைச்ச அரிய வகை ஆய்வு, நம்மளோட ஓலைச்சுவடி இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு இல்லையா, அது எல்லாமே சேகரித்து அதிலிருந்து தொகுத்து தான் எழுதியிருக்காரு. அவருக்கு எப்படி வந்து அவரோட ஆக்சுவலாக அவர் எங்களை மாதிரி ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு எப்படி தமிழில் இவ்வளோ ஆர்வம் வந்துச்சுன்னா, அவர் காலேஜில் படிக்கும்போது ஒரு கட்டுரை போட்டி வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 120 பக்கங்க பழைய இதிகாசம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, புராணங்கள், இதில் வந்து அவர் சர்ச் பண்ணி ஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஒரு 120 பேஜுக்கு மேலே அந்த கட்டுரை எழுதும்போது தான் அவருக்குள்ளே இருந்த அந்த தமிழுடைய அந்த முன் ஜென்மத்தில் அவர் ஒரு புலவராகவோ இல்லை கபிலருடைய சன்னாவோ இல்லை கபிலராகவோ கூட அவர் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து அவருக்கு எல்லாமே பழைய நினைவுகளெல்லாம் திரும்பி வரும் இல்லையா, 7ஆம் அறிவு படத்தில் டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்ணி விட்டால் வரும் இல்லையா, அந்த மாதிரி வெங்கடேசன் சாருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல இருக்குது. உமா எழுதுன்னு எழுதிட்டாருங்க. செம்மையான புக்குங்க. இந்த புக்கை படிக்கலைன்னா தமிழில் நான் பிறந்து தமிழில் படித்ததுக்கு உண்டான ஒரு இதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு புக்கு. படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கூட இருக்கும், யூடியூப்பில் கேளுங்க. அவங்க வாழ்ந்த அந்த டைமில் எல்லாம் எந்த மாதிரியான அரசியல் அவங்க எதிர்கொண்டாங்க, இயற்கை வளங்கள் என்னெல்லாம் நம்ம அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நாம் எதெல்லாம் தவற விட்டோன்னா அந்த ஞானம் வழி வழியாக அவங்க வந்து கடத்திட்டு வந்த அந்த ஞானம் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து அந்த ஞானத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஏஜ் ஒரு 12-13 வயசு ஆகும்போதே அம்மா அப்பா என்ன சொன்னாலே இது கிடக்குது இதை சொல்கிறத நம்ம ஏன் கேட்குறோன்னு நம்ம வந்து அவங்கள மதிக்கிறதில்ல. பட் அவங்களுடைய அனுபவங்களை வழியாக எடுத்துகிட்டு வந்து அந்த மலையை எப்படி அவர் ஒரு பாதுகாப்பாக அவர் ஆண்டுட்டு வந்திருக்காரு. அந்த மன்னர்கள் எதிர்க்கிறதுங்கிறதெல்லாம் சும்மா சாமானிய வேலை கிடையாது, அவங்கள எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. அதுதான் இங்கே வந்து ரொம்பவுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வீரயுக நாயகன் வேள்பாரியை நான் வந்து 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி போடணும்னு அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லலாங்க. ஒரு நாளில் சொல்ல முடியாது, ஒரு வீடியோலையும் சொல்ல முடியாது. இது எப்போவுமே இந்த அக்கா இந்த டைலாக் தான் சொல்லுதுன்னெல்லாம் நினச்சிடாதீங்க. நான் எடுக்கிற புக்கு எல்லாமே அந்த மாதிரி புக்காக தான் இருக்குது. இந்த வேள்பாரிங்கிறவர் வந்து நம்ம கூடயே வாழ்கிற மாதிரி தான். வெங்கடேசன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக. ஸோ நீங்கள் இன்னும் எழுதணும். ஆல்ரெடி நீங்கள் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எங்கள் மனசை நீங்கள் எப்போவுமே வென்றுட்டீங்க சார். நீங்கள் நல்லா இருக்கணும், நிறையா புக்ஸ் எழுதுங்க. இந்த வேள்பாரி மாதிரியான நிறையா வரலாற்றில் எங்களுக்கு தெரியாத நிறையா மன்னர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய சாதனைகள், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் தானே, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களை மாதிரி நிறையா புத்தகங்கள் படித்த அறிஞர்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதுங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். பாய்.